உங்களுடைய செவி புலனையும் பார்க்கும் சக்தியையும் எடுத்துவிட்டு உங்கள் இருதயங்களின் மீது முத்திரையிட்டு விடுவானானால் அதை உங்களுக்கு அல்லாஹ்வை அன்றி வேறு எந்த இறைவன் கொடுப்பான் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக. நம் அத்தாட்சிகளை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. இவ்வாறு இருந்தும் பின்னரும் அவர்கள் புறக்கணித்தே வருகின்றனர். திடீரென்றோ அல்லது முன் எச்சரிக்கையாகவோ அல்லாஹ்வின் வேதனை உங்களிடம் வந்துவிட்டால் என்ன நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் சிந்தித்தீர்களா? அச்சமயம் அக்கிரமக்காரர்கள் தவிர வேறு யாரும் அழிக்கப்படுவார்களா என்று நபியே நீர் கேளும். நன்மையை கொண்டு நன்மாராயம் கூறுவோராகவும் தீமையை விட்டு எச்சரிக்கை செய்வோராகவுமே அன்றி நாம் தூதர்களை அனுப்பவில்லை. எனவே எவர் அவர்களை நம்பி சீர்திருந்தி நடந்தார்களோ அவர்களுக்கு அச்சமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். ஆனால் எவர் நம் திருவசனங்களை பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களை அவர்கள் செய்து வரும் பாவங்களின் காரணமாக வேதனை பிடித்துக் கொள்ளும். நபியே நீர் கூறும், என்னிடத்தில் அல்லாஹுவின் பொக்கிஷங்கள் இருக்கின்றன என்று நான் உங்களிடம் கூறவில்லை. மறைவானவற்றை நான் அறிய மாட்டேன். நிச்சயமாக நான் ஒரு மலக்காக இருக்கின்றேன் என்றும் நான் உங்களிடம் சொல்லவில்லை. எனக்கு வஹியாக அறிவிக்கப்பட்டதை தவிர வேறு எதையும் நான் பின்பற்றவில்லை. இன்னும் நீர் கூறும்,